மை ஜேபிஜே செயலியில் தான் ஒரு மலேசிய குடிமகன் அல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து மலேசிய உரிமை கட்சியின் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். குடியுரிமை இல்லாததால் மோட்டார் சைக்கிள்களுக்கான B1, B2 உரிமத்தை முழு B உரிமமாக மாற்றும் சிறப்பு திட்டத்தில் பங்கேற்கும் தகுதி எனக்கில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு புக்கெட் மர்தாஜாம் மருத்துவமனையில் பிறந்து புக்கெட் மர்தாஜாம் உயர்நிலைப் பள்ளியில் படித்த நான் எப்படி நாடற்றவனானேன் என மார்ஷல் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 31 ஆண்டுகளாக முறையான B2 பிரிவு உரிமத்தை வைத்துள்ளேன். ஜேபிஜே அல்லது போலீசிடமும் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத பாக்கி இல்லை. கருப்பு பட்டியலிலும் என் பெயர் இல்லாத போது அந்த சிறப்பு திட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து நான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் விளங்கவில்லை என மார்ஷல் கேட்டிருக்கின்றார். திட்டங்கள் அவசர கதியாக உருவாக்கப்பட்டால் இப்படித்தான் ஆகும் என கூறிக்கொண்ட மார்ஷல் மை ஜேபிஜே செயலியில் தனது சுய விவரங்கள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இல்லையென்றால் உரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டி வரும் என அவர் கூறியிருக்கின்றார். அடையாள அட்டை வைத்திருக்கும் என்னை குடிமகன் அல்ல என கூறுவது பொறுப்பற்ற செயல் மட்டுமல்ல, என்னை இழிவுபடுத்தும் செயல் கூட என அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.